ശ്ലോകം 36. സമാനാം താം മുനിർജ്ഞാത്വാ ജരത്കാരുരുവാചതം അപ്രിയം മേ യഥാ കുര്യാത് തദാ താം സന്ത്യജാമ്യഹം. സമാനാം താം മുനിഃ ജ്ഞാത്വാ ജരത്കാരുഹു ഉവാച തം അപ്രിയം മേ യഥാ കുര്യാത് തദാ താം സന്ത്യജാമി അഹം. நாகசிரஷ்டனான வாசுகியோடு தங்கை, அவளுக்கு பேரும் ஜரத்காரு அப்படின்னு ஆக்கும். இந்த ஜரத்காரு முனி தேடிட்டு ஒன்றும் போல மனைவிய தன்னோட முன்னால கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வாசுகி. பேரும் ஜரத்காருனே இருக்கு. நம்ம பார்த்தோம், பிதர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கார் ஜரத்காரு, எனக்கு அநியோஜ்யமான ஒரு மனைவியை கிடைச்சா நான் திருமணம் பண்ணிக்கேன். அதுக்கான கண்டிஷனையும் சொன்னார். நான் திருமணம் பண்ணிக்க போறவளுக்கு என்னோட பேரே இருக்கணும், நான் தேடிட்டு போக மாட்டேன், என்ன தேடிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நான் சொன்ன பேச்சு கேட்டுட்டு நடக்கணும். என் பேச்சை மீறினானா நான் வேண்டாம் சொல்லி டைவோர்ஸ் பண்ணிடுவேன், அதையும் சொன்னார். இப்ப அதே மாதிரி ஒருத்தியாக்கம் இங்க வந்திருக்கா அப்படிங்கிறத ஜரத்கார முனி புரிஞ்சுண்டார். എന്നിട്ട് வாசுகி கிட்ட சொன்னார், எனக்கு இப்படி ஒரு சபதம் எல்லாம் இருக்கு, அதனால எனக்கு பிரியமில்லாதக்கு ஏதாவது ஒரு விஷயம் இவள் செஞ்சானா அந்த நொடியில நான் இவளை வேண்டான்னு வச்சுடுவேன், அதையும் இப்படியே சொல்லிடுறேன். இதுக்கு உங்களுக்கு ஓகே நானா நான் திருமணம் பண்ணிக்கிறேன். ஸ்லோகம் 37. வாக்பந்தம் தாதிருஷம் கிருத்வா முனிர் ஜக்ராஹதாம் ஸ்வயம் தத்வாஜ வாசுகி காமம் பவனம் ஸ்வம் ஜகாமஹ. வாக்பந்தம் தாதிருஷம் கிருத்வா முனிஹி ஜக்ராஹ தாம் ஸ்வயம் தத்வாஜ வாசுகி காமம் பவனம் ஸ்வம் ஜகாமஹ. இப்படி ஒரு பிரதிஜை செஞ்சுட்டு ஜரத்காரு அவளை ஸ்வீகரிச்சார். நான் சொன்ன பேச்சு கேட்டு நீ நடக்கிறதுக்கு என்னைக்காவது தவறினாய் அப்படின்னு நினைக்கா, எனக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட வந்தது அப்படின்னா அந்த நொடியில ஒன்ன நான் உபேட்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஸ்வீகரிச்சார். வாசுகி அவளை ஜகத்காரு முனிக்கு கொடுத்துட்டு வாசுகியோட வீட்டுக்கு கிளம்பி போனார். ஸ்லோகம் 38. கிருத்வா பர்ணகுடீம் சுப்ராம் ஜரத்காருர் மகாவனே தயா சஹ சுகம் பிராப ரமமாண பரந்தபா. கிருத்வா பர்ணகுடீம் சுப்ராம் ஜரத்காருஹு மகாவனே தயா சஹ சுகம் பிராப ரமமாணஹ பரந்தபஹ. அந்த கொடுங்காட்டுல ஒரு நல்ல பர்ணசாலை கட்டிண்டு அதுல பரந்தபனான ஜரத்காரு அந்த மனைவியோடு கூட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு வாழ்ந்தார் கொஞ்ச நாளைக்கு. ஸ்லோகம் 39. ஏகதா போஜனம் கிருத்வா சுப்தோ சௌமுனி சத்தமா பகினி வாசுகே தத்ர சம்ஸ்தாவரவர்ணினே. ஏகதா போஜனம் கிருத்வா சுப்தஹ அசௌ முனிசப்தமஹ பகினி வாசுகேஹே தத்ர சம்ஸ்திதா வரவர்ணினி. ஒருக்கா முனிமுக்கியனான ஜகத்காரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கறதுக்கு ரெடியானார். வாசுகியோடு சகோதரியாக்குமே ஜகத்காரு முனியோடு மனைவியான ஜகத்காரு அவளும் அங்க பக்கத்துல இருந்தா. ஸ்லோகம் 40. ந சம்போதயிதவ்யோஹம் த்வயா காந்தே கதஞ்சன இத்யுக்த்வாது கதோ நித்ராம் முனிஸ்தாம் சுததீம் ததா. ந சம்போதயிதவ்யோ அஹம் த்வயா காந்தே கதஞ்சன இதி உக்த்வா து கதஹ நித்ராம் முனிஹி தாம் சுததீம் ததா. பிரியமானவளே, எந்த ஒரு காரணத்தாலையும் நீ என்ன கூப்பிட்டு எழுப்பப்படாது, நான் தூங்க போறேன் அப்படின்னு தன்னோட மனைவியான அந்த அழகிட்ட சொல்லிட்டு அவர் தூங்கறதுக்கு போனார். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் என்னை எழுப்பாதே சொல்லிட்டு போயிருக்கார். ஸ்லோகம் 41. ரவிரஸ்தகிரிம் பிரா
प्राप्त सन्ध्याकाल उपस्थिते किं करोमि न मे शान्तिस्त्यजेन्मां बोधितः पुनः रविः अस्तगिरिं प्राप्तः सन्ध्याकाल उपस्थिते किं करोमि न मे शान्तिः त्यजेत् मां बोधितः पुनः. സൂര്യൻ അസ്തമയ പർവ്വതത്തിൽ വന്നു ചേർത്താച്ച് സന്ധ്യാസമയമായാച്ച്. ഞാനിനി എന്നെ വാക്കം ചെയ്യട്ടെ, എനക്കൊരു മനസമാധാനമില്ലയേ. கூப்பிட்டு எழுப்பினானா என்ன உபேட்சிப்பர், கூப்பிடலேனா இவரோட சந்தியாவந்தனம் அப்படிங்கிற அந்த சுபகாரியம் முடங்கும். நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு மனைவி கவலைப்படுறா. ശ്ലോകം 42. ധർമ്മലോഭഭയാദ്ഭീതാ ജരത്കാരുരചിന്തയാത് നോ ചേത് പ്രബോധയാമ്യേന സന്ധ്യാകാലോ വൃഥാ വ്രജേത്. ധർമ്മലോഭഭയാത് ഭീതാ ജരത്കാരുഃ അചിന്തയത് നോ ചേത് പ്രബോധയാമി ഏനം சந்தியாகாலஹ விருதா விரஜேத். சந்தியாகாலத்துல இருக்கிற சந்தியாவந்தனம் எல்லாம் அனுஷ்டிக்காதக்கு இருந்தானாக்கா, சந்தியா நியமத்தை அனுஷ்டிக்காக்கி இருந்தானா அது தர்ம விருத்தமான பிரவൃத்தியாக்கும். தர்மத்துக்கு உட்பட்டு தர்மபோதத்துக்கு உட்பட்டு திரிகாலங்களிலேயும் சந்தியாவந்தனம் பண்ணணும். அது நடக்கலை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறாக்குமே அப்படின்னு பயந்த ஜரத்காரு யோசனை பண்ணினா, வரது வரட்டும், கூப்பிட்டுடலாம், எந்திருக்கட்டும். கூப்பிடாம இருந்தானா இவரோடு அந்த சத்கர்மம் செய்ய முடியாம போயிடும். சந்தியா சமயம் முடியறதுக்குள்ள இவரை எழுப்பி விட்டாதான் இவருக்கு சந்தியாவந்தனம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுண்டு நினைக்கிறா. ശ്ലോകം 43. ധർമ്മനാശാദ്വരം ത്യാഗസ്തദാ വിമരണം ധ്രുവം ധർമ്മഹാനിർനരാണാം ഹി നരകായ ഭവേത് പുനഃ. ധർമ്മനാശാത് വരം ത്യാഗഃ തദാ അഭിമരണം ധ്രുവം ധർമ്മഹാനിഃ നരാണാം ഹി നരകായ ഭവേത് പുനഃ. സന്ധ്യാനിയമം സന്ധ്യാവന്ദനം ചെയ്യാതക്ക് ധർമ്മവിരുദ്ധമായിട്ട് നടந்தானாக்கா அது இவரோடு புண்ணியத்தை கம்மி பண்ணிடும். அதை விட நல்லதாக்கும். என்ன இவர் உபேட்சிக்கிறது, இவரை கூப்பிடாதே சொல்லி படுத்துட்டு இருக்கார். ஆனா கூப்பிட்டானா என்ன இவரு உபேட்சிப்பர் அப்படிங்கிறது உறுதியாக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிட்டுடலாம். இவரோடு அந்த புண்ணிய கர்மம் தடங்கள் படக்கூடாது. அவரை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது, இவர் இல்லாதக்கு என்னால வாழ முடியாது, நான் மரிச்சு போயிடுவேன், அதுவும் തീർച്ചയാക്കും. ധർമ്മ விருத்தமாயிட்டு சந்தியாவந்தனம் செய்யலை அப்படின்னா மனுஷாளுக்கு உண்டாகிற அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது நரகமாக்கும். அது இவருக்கு உண்டாக கூடாது, என்னோட கணவருக்கு ஒருபோதும் நரகம் வரப்படாது அப்படின்னு எல்லாம் ஜகத்காரு நினைக்கிறா. ശ്ലോകം 44. ഇതി സഞ്ചിന്ത്യ സാ ബാലാ തം മുനിം പ്രത്യബോധയാത് സന്ധ്യാകാലോപി സംജാത ഉത്തിഷ്ഠോത്തിഷ്ഠ സുവ്രത. ഇതി സംചിന്ത്യ സാ ബാലാ തം മുനിം പ്രതി അബോധയത്. ഇതി സംചിന്ത്യ സാ ബാലാ തം മുനിം പ്രത്യബോധയത് പ്രതി അബോധയത് പ്രത്യബോധയത് സന്ധ്യാകാലഃ അഭി സംജാത உத்திஷ்டோத்திஷ்ட சுவ்ரதா. இப்படி நினைச்சுண்டு ஜகத்காருவோடு மனைவியான ஜகத்காரு அந்த வாசுகியோடு தங்க கூப்பிடுறா கணவரை. கணவா எந்திருங்கோ, சந்தியா சமயம் வந்தாச்சு, சந்தியாவந்தனம் பண்ணணுமே, எந்திருங்கோம் எந்திருங்கோம். உத்திஷ்டோத்திஷ்டா சுவ்ரதா, சுவ்ரதனான முனியே எந்திருங்கோம். எல்லா விதமான விரதங்களையும் கரெக்டா பண்ற முனியே, அதாக்கும் இங்க சுவ்ரதர். சுவ்ரதான முனியே எந்திருங்கோம். உத்திஷ்டோத்திஷ்ட சுவ்ரதா, எந்திருங்கோம் எந்திருங்கோம் சுவ்ரதனான முனியே அப்படின்னு அந்த முனியை கூப்பிட்டு எழுப்புறா. ശ്ലോകം 45.
उत्थितोऽसौ मुनिकोपात् तामुवाच व्रजाम्यहं त्वं तु भ्रातृगृहं याहे निद्राविच्छेदकारिणे। उत्थितो असौ मुनिः कोपात् ताम् उवाच व्रजामि अहं त्वं तु भ्रातृगृहं याहि நித்ராவிச்சேதகாரிணி. தூக்கத்திலேருந்து எந்திருந்த முனி கோபத்தோடு கூடிட்டு மனைவிட்டு சொன்னார், நான் போறேன், என்னோட தூக்கத்தை கெடுத்தின நீ உன்னோடு சகோதரனோடு வீட்டுக்கு வாசுகியோடு வீட்டுக்கும் பொய்க்கோ, உன்னை விட்டுட்டு நான் போறேன், உன்னை இனி எனக்கு வேண்டாம். ஸ்லோகம் 46. வேபமானா ப்ரவீத் வாக்யமித்யுக்தா முனினா ததா भ्रात्रा दत्ता तदर्थं तत् कथं स्यात् अमितप्रभा. वेपमाना अब्रवीद् वाक्यम् इति उक्ता मुनिना तदा भ्रात्रा दत्ता तदर्थं तत् कथं स्यात् अमितप्रभा. இப்படி முனி சொன்னதை கேட்டுட்டு நடுங்கிண்டு மனைவி சொன்னா, அமிதப்பிரபா, சகோதரன் என்ன தானம் செஞ்சது என்னத்துக்காக்கும் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேஜஸ் இருக்கிறவராக்கும் நீங்கள், அதனால அமிதப்பிரபா அப்படின்னு கூப்பிடுறார். என்னோட சகோதரனான வாசுகி என்ன உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தது என்னத்துக்காக்கும், உங்களுக்கும் எனக்குமா ஒரு புத்திரன் ஆஸ்திகன் ஜனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்குமே, இனி இப்ப நீங்கள் என்ன உபேட்சிச்சாச்சு, இனி எப்படியாக்கும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வேணுமே இந்த நாகங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்றா. ஸ்லோகம் 47. முனி பிராஹஜரக்காரோ ததஸ்திதிராகுலா கதாசா முனினா த்யக்தா வாசுகே சதனம் ததா. முனிஹி பிராஹ ஜரத்காரும் ததஹ இதி நிராகுலஹ கதா சா முனினா த்யக்தா வாசுகேஹே சதனம் ததா. அப்போது முனி மனைவியான ஜரத்காருகிட்ட எந்தவித டவுட்டும் இல்லாக்கி இப்படி சொன்னார், குழந்தையெல்லாம் உண்டாகும், பயந்துக்காம உன்னோட அண்ணா கிட்ட போ அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு வாசுகியோட வீட்டுக்கு தங்கையான ஜரத்காருவோடு மனைவியான ஜரத்காரு கிளம்பி போனா. ஸ்லோகம் 48. பிருஷ்டா பிராத்ரா ப்ரவீத் வாக்யம் யதோக்தம் பதினா ததா அஸ்தித்யுக்த்வா ஜஹித்வா மா கதோஸௌ முனிசத்தமா. பிருஷ்டா பிராத்ரா அப்ரவீத் வாக்யம் யதா உக்தம் பதினா ததா அஸ்தி இதி உக்த்வா ச ஹித்வா மாம் கதஹ அஸௌ முனிசத்தமஹ. சகோதரன் கேட்டோன, வாசுகி கேட்டோன, கணவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லி புரிய வச்சா அண்ணாக்கு. புத்திரன் உண்டு அப்படின்னு கணவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ என்ன விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னா. ஸ்லோகம் 49. வாசுகிஸ்து ததாகர்ண்ய சத்யவாங் முனிரித்யுதா விஸ்வாசம் ச பரம் கிருத்வா பகினீம் தாம் சமாஸ்ரயத். வாசுகிஹி து ததா ஆகர்ண்ய சத்யவாக் முனிஹி இதி உதா விஸ்வாசம் ச பரம் கிருத்வா பகினீம் தாம் சமாஸ்ரயத். அதை கேட்ட வாசுகி முனியோடு வாக்கியம் சத்தியமாகும் அப்படிங்கறதுல நம்பிக்கை வச்சுட்டு சகோதரிய தன்னோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஆசிரியத்தை கொடுத்தார். நான் உன்னை பார்த்துக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு சொன்னார். ஸ்லோகம் 50. தத காலேன கியதா ஜாதோஸௌ முனி பாலகா ஆஸ்தீக இதி நாமாஸௌ விக்யாத குருசத்தமா. ததஹ காலேன கியதா ஜாதோ அஸௌ முனி பாலகः ஆஸ்தீக இதி நாமா அஸௌ விக்யாதः குருசத்தமா. ஹே குருஸ்ரேஷ்டா, இங்க
ஜனமேஜய ராஜாவை வியாசர் கூப்பிடுறதாக்கும் குருஸ்ரேஷ்டா அப்படின்னு. அப்படி வியாசராக்குமே கதை சொல்லிட்டு இருக்கிறது. அப்படி கொஞ்ச நாள் கழிஞ்சோன்னே ஜனிச்ச அந்த குமாரனாக்கும் ஆஸ்திகன் அப்படிங்கிற பேரில புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றார்.